சொன்னியே, என்ன கதை அது? சொல்லு. வணக்கம் நண்பர்களே. சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகள் எப்படி மனதை கவர்கின்றனோ அதுபோல் நம்முடைய குட்டி குட்டி கதைகள் நமது உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து கதைப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நம்ம ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயோடைய கிழவனும் பாலமும் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம். த ஓல்ட் மேன் அண்ட் த பிரிட்ஜ் அப்படிங்கிற இந்த கதை. ஏன் இந்த கதை அப்படின்னா, ஒரு போருக்கு அப்புறம் என்ன மாதிரியான விளைவுகள், எப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ விதமான துன்பங்கள் அப்படிங்கிற பற்றி ஒரு கதை இது. ஏன் இந்த கதை இப்போ ஞாபகம் வந்துச்சுன்னா, எல்லையில் பதட்டம், அப்புறம் போர் மூலமா என்ற அபாயம், இப்படிலாம் நம்ம செய்திகள் படிக்கும்போது இந்த கதை எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. இதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த கதை ஞாபகம் வந்துச்சு லியோ டால்ஸ்டாயோடைய இந்த வார் அண்ட் த பீஸ் அப்படின்ற கதைலாம். ஆனால் அது ரொம்ப பெரிய கதை. வார் அண்ட் பீஸ்லாம் என்னுடைய மூத்த நண்பர் திரு பவா செல்லதுரை அண்ணா மாதிரி அவங்க தான் ஷேர் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய கதை. எப்படி இடக்கை அப்படிங்கிற கதை திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவங்க கதையை அப்படியே ஒரு ஸ்டெச்சில் சொல்லி முடித்தாராம். அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவருக்கு ஒரு இருதய சிகிச்சை நடந்திருக்கு, அறுவை சிகிச்சை நடந்திருக்கதா அவங்களோட மனைவி அலோ எஃப்எம்ல ஒரு பேட்டியில் சொன்னாங்க. அதனால் அந்தளவுக்கு சொல்லுவாங்க. நான் ஒரு சின்ன கதையாக இந்த ஓல்ட் மேன் அண்ட் த பிரிட்ஜ் அப்படிங்கிற கதையை உங்களோட நான் பகிர்ந்து விரும்புகிறேன். ஒரு பாலம் இருக்குது. அதனுடைய ஆரம்ப இடத்துல ஒரு ஓரமாக ஒரு வயதானவர் உட்காண்ட்ருக்கார். அந்த பெரியோட முகத்தை பார்த்தாலே தெரியுது அவர் ரொம்ப களைப்பாக இருக்கார். அவருடைய ஆடைகள், அவருடைய தலைமுடி, முகம் எல்லாமே ரொம்ப அழுக்காக இருக்குது. ரொம்ப தூரம் அவர் நடந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அதை பார்த்தாலே அவ்வளோ ஒரு அழுக்கும் ஒரு சோகமுமாக உட்காண்ட்ருக்கார். என்னால் இதுக்கு மேலே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல்நிலையும் அவருடைய முகத்தினுடைய வாட்டமும் தெரியுது. ரொம்ப சோகமாக அப்படி உட்காண்ட்ருக்கார். அந்த பாலத்தில் மக்கள் போய் வந்துட்டுருக்காங்க. சிறியவங்க, பெரியவங்க, வயதானவர்கள், பெண்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க. அப்புறம் ட்ரக்ஸ் எல்லாம் போய் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் சில குதிரை வண்டிங்கள்லாம் போயிட்டுருக்கு. இவர் உட்காந்து அதெல்லாம் பார்த்து அமைதியாக உட்காண்ட்ருக்கார். அந்த பாலத்தை கடக்க வர ஒரு சோல்ஜருக்கு இவரை பார்த்த உடனே இவர்கிட்ட பேசணும் போல் இருக்குது. இவர்கிட்ட வராரு. கிட்ட வந்துட்டு, ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. பெரியவர் அப்படியே அவரோட முகத்தை பார்த்துட்டு ஒரு ஊர் பேர் சொல்கிறார், ஒரு ஸ்பானிஷ் நேம். அந்த ஊர் பேர் அவர் சொல்லிவிட்டு, அங்கேருந்து நான் வரேன் அப்படிங்கிறார். என்ன பண்ணியிருந்தீங்க நீங்கள் அந்த ஊரில் அப்படிங்கிறார். நான் கொஞ்சம் அங்கே மிருகங்களெல்லாம் பராமரிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறார். என்ன மிருகங்கள் அப்படிங்கிறார். ஒரு 4 ஆடு, ஒரு பூனை, அப்போ கொஞ்சம் புறாக்கெல்லாம் நான் அங்கே பராமரிச்சுருந்தேன் அப்படிங்கிறார். ஏன் வந்துட்டீங்க அப்படிங்கிறார். இல்லை, அங்கே பீரங்கி படம் வரப்போகுதுன்னு சோல்ஜர்ஸ் சொன்னாங்க. அங்கே இருக்கிறது ஆபத்துன்னு சொன்னனால, எல்லோரும் அந்த ஊரை காலி பண்ண சொன்னனால நானும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னார். மிருகங்கள் அப்படின்னார். சோல்ஜர் கேட்டதுக்கு, பூனை எங்கேயாவது தப்பிச்சு எப்படியா வாழ்ந்துக்கும், அது ரொம்ப தந்திரமான ஒரு பிராணி. ஆனால் ஆடுங்க தான் பாவம், 4 ஆடுங்க எங்கே போச்சுன்னு தெரில, ரொம்ப சாதுவானது, யார் வேணால் அதுங்களை பிடிச்சி சாகடிச்சிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறார். அவருடைய கவலை பாவம் இவருக்கும் தொத்திக்குது சோல்ஜருக்கு. புறாக்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னார். நான் அந்த கூண்டை திறந்து விட்டு வந்துட்டேன், அதுக்கு எங்கன்னா பறந்து போய் பழிச்சிக்கும் அப்படிங்கிறார். சோல்ஜர் ரொம்ப வருத்தத்தோடு, சரி இப்போ நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறார். அவர் திருப்பி ஏதோ ஒரு ஸ்பானிஷ் நேமில் ஒரு ஊர் பேர் சொல்கிறார், அங்கே போகணும் அப்படிங்கிறார். சரி வாங்க, நான் உங்களுக்கு அந்த ட்ரக்கில் ஏற்றி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். இதோட அந்த கதை இங்கே முடியுது. ஆனால் எழுத்தாளர் நிறைய விஷயங்களை நம்மளை சிந்திக்க வைக்கிறார். ஒரு போர் நடந்து முடிஞ்சப்புறம் எவ்வளோ பிரச்சனைங்க. இது ஸ்பானிஷ் சிவில் வார் நடந்ததுக்கப்புறம் நடந்த விஷயம். 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் இந்த போர் நடந்துச்சு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கும் இராணுவ நினைக்கிறேன் அவங்க 2 பேருக்கும் அந்த போரில் ஏற்கனவே 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டதாக
ஒரு தகவல் சொல்லுது. மாப் வயலன்ஸ் அப்படிங்கிறதுனுடைய ஆரம்பமே இந்த உள்நாட்டு போருக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறாங்க. தெருவில் போகிறவங்களெல்லாம் அப்படியே கும்பல் கும்பலாக அவங்கள கொலை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துச்சு. ஒரு போர், அது வந்து முதலாம் உலகப் போர் 1914 ஜூலை 28 ஆரம்பித்ததாகட்டும், இல்லை இரண்டாவது உலகப் போர் 1939 செப்டம்பர் 1 ஆரம்பித்ததாகட்டும், ஒவ்வொன்றும் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த கதைகள்லாம் கேட்கும்போது நம்மளை வந்து ரொம்ப வருத்தத்தில் உண்டாக்குது. அப்படிப்பட்ட ஒரு போர் மறுபடியும் இப்போ பேசுனதுனால எனக்கு இந்த கதை ஞாபகம் இருந்துச்சு. இதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நிஜமே ஒரு கனத்த இருதயத்தோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி அன்பர்களே, மீண்டும் சந்திப்போம். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும்.